எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸில் டோக்லா ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக குதிரவாளி அரிசி வச்சு இந்த இன்ஸ்டன்ட் டோக்லாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவுக்கு குதிரவாளி அரிசி எடுத்திருக்கேன். இது 250 ml கப். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்லட். இது நார்மலாக எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது ஒரு பேனில் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். நல்ல சிவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் வறுத்து எடுத்தால் போதும். ரெண்டு நிமிஷம் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி பொடிச்சுக்கலாம். பொடிச்சதும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிருங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் ஜவ்வரிசி சேர்த்து அதையும் பொடிச்சுக்கலாம். பொடிச்ச ஜவ்வரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிருங்க. ஒரு பெரிய பவுலில் பொடிச்ச குதிரவாளி அரிசி, பொடிச்ச ஜவ்வரிசி, 1 டீஸ்பூன் பொடிச்ச கல்லுப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் இடிச்ச இஞ்சி பச்சை மிளகாய் விழுது, 1 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்துக்கலாம். இது 250 ml கப். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. இப்போ 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இன்னொரு 1/2 கப் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும். மாவு ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். 20 நிமிஷம் ஊறினதும் 1 டீஸ்பூன் ஈனோ ஃப்ரூட் சால்ட் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட ஈனோ இல்லைனா பேக்கிங் சோடா சேர்த்து கலந்துக்கலாம். இதை சேர்த்ததும் மாவு நல்லா பொங்கி சாஃப்டாக வந்துடும். வேக வைக்கிறதுக்கு ட்ரேல வாழை இலை வச்சு ஓரத்தில் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா நார்மல் தட்டிலையும் எண்ணெய் தடவி மாவை ஊற்றிக்கலாம். மாவை ஊற்றி லேசாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மேலே கொஞ்சம் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் தூவிக்கலாம். ஸ்டீமரில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. அதில் இந்த பிளேட்டை வச்சு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இருபது நிமிஷம் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீமர்லேருந்து எடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3-4 கீர்ன பச்சை மிளகாய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து வறுப்பட்டதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டீமர்லேருந்து டோக்லாவை எடுத்துடலாம். ஸ்டீமர் பிளேட்டில் லேசாக ஓரத்தை எடுத்து விட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மெதுவாக திருப்பி வைங்க. பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு. ஆறுனதும் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பீசஸாக போட்டுக்கலாம். தாளிச்ச பொருட்களை டோக்லா மேலே ஊற்றிடுங்க. மேலே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
சாஃப்டான ஸ்பாஞ்சியான குதிரவாலி டோக்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்ல காரமான புதினா சட்னி வச்சு சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.